ராதே கிருஷ்ணன். கோலோக் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இளைய பகவத்கீதையில் சுருக்க வடிவம். இதுல நம்ம 4 pillars ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் பத்தி உங்ககிட்ட வீடியோஸ் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம சத்சங்கம்னா என்னது, சாதனைனா என்னது, இதை பத்தி உங்ககிட்ட பேசினேன். இன்னைக்கு மூணாவது ஆதாரம், மூணாவது பில்லர் என்னது பாத்தீங்கன்னா சேவை. சேவையை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சேவைனா சர்வீஸ்னு சொல்லலாம். இப்போ எல்லாருமே சேவை பண்றது இது நம்மளோட பரம தர்மம். இப்போ இந்த சேவையை நம்ம பகவானுடைய சந்தோஷத்துக்காக பண்றோமா, இல்ல பகவானுடைய மாயைக்கு பண்றோமா? இந்த சேவையை பகவானோட சந்தோஷத்துக்கு பண்றோமா, இல்ல பகவான் படைத்து மாயைக்கு சேவை பண்றோமா? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எப்படி அக்னியில ஹீட் இருக்கோ, ஜலத்துல எப்படி குளிர்ச்சி இருக்கோ, அதே மாதிரிதான் ஆத்மாவோட சுபாவம் என்னது பாத்தீங்கன்னா சேவை பண்றது. அது எந்த சரீரத்துல இருந்தாலும் சரி, ஆத்மா எல்லாருக்கும் சேவை பண்றது அதனோட சுபாவம், இயற்கையான சுபாவம். அது எப்போ நம்ம ஒரு குழந்தையா இருக்கோமோ அப்போ அம்மா அப்பா நம்மளோட சேவை பண்ணா, நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் அம்மா அப்பாக்கு சேவை பண்றோம். கணவர் மனைவிக்கு சேவை பண்றா, மனைவி கணவருக்கு சேவை பண்றா, சில பேரு சமுதாயத்துக்கு சேவை பண்றா, சொசைட்டிக்கு சேவை பண்றா, சில பேரு தேசத்துக்கு சேவை பண்றா. இந்த மாதிரி டாக்டர் பேஷண்ட்டுக்கு சேவை பண்றா. இந்த மாதிரி அநேக உதாரணங்கள் இருக்கு. எல்லாரும் எல்லாருக்கும் சேவை பண்ணிட்டு தான் இருக்கோம், சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம எல்லாருமே. இப்போ கேள்வி என்னது பாத்தீங்கன்னா, நம்ம பகவானுக்கு சேவை பண்றோமா, இல்ல பகவானோட மாயைக்கு சேவை பண்றோமா? இதுக்கு பதில் எழுது பாத்தீங்கன்னா, இந்த மனசு புத்தி இது சம்சாரத்திலேயே இருக்கு. நம்மளோட மனசும் புத்தியும் சம்சாரத்திலேயே அலைஞ்சிட்டு இருக்கு. நம்ம பகவானை நோக்கி இல்லாதனால, பக்தியோட பாவமும் இல்லாதனால, இந்த மனசும் புத்தியும் என்ன பண்றதுன்னா, இந்திரியங்களோட திருப்தி பண்ணறதுக்காக, இந்திரியங்களோட ஆசையை பூர்த்தி பண்ணறதுக்காக அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தையே தான் பண்ணிட்டு இருக்கே தவிர, பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கோ பகவானோட சந்தோஷத்துக்காகவோ எந்த சேவையும் செய்யறது கிடையாது. ஏன்னா இந்த பகவான் படைத்ததுதான் இந்த சம்சாரம். இந்த சம்சாரம் தான் மாயை. நம்ம வெளியிலேருந்து என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமோ இந்த கண்ணால, இது எல்லாமே பகவான் படைத்த மாயை. இதுதான் சம்சாரம். இந்த சம்சாரத்துல நம்ம சம்சாரத்தை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோமோ, அதனாலதான் நம்ம பார்த்தேன்னா ஜன்ம மிருத்யு, திருப்பி பிறப்பு இழப்பு, சந்தோஷம் துக்கம், தோல்வி வெற்றி ஜெயிப்பு, இது எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கும். இது எல்லாம் சுத்தி நம்ம பார்த்துட்டு சகிச்சுட்டு இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே இருக்கும். ஒரு சர்க்கிள் மாதிரி சுத்திட்டு இருக்கோம் நம்ம. ஆனா எப்போ நம்ம பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக எந்த விஷயத்தை செஞ்சாலும் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக செய்யணும், அந்த பாவத்தோட நம்ம ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அப்போ இந்த சந்தோஷம் இருக்கு பத்தில மனசுக்குள்ள, அது கொஞ்ச நாளைக்கோ இருக்காது. அது நிரந்தரமா சமமா ஒரே மாதிரி இருக்கும். இந்த சந்தோஷமும் ஆனந்தமும் எப்பவும் இருக்கும், எந்த நிலையிலையும் குறையாது உங்க மனசை விட்டு. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜன்ம மிருத்யு, இந்த சுக்கம் துக்கம், இது இந்த மாதிரி விஷயத்துல இருந்தும் நம்ம ரொம்ப சீக்கிரமா வெளியில வந்துருவோம். எப்போ நம்ம பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக செயல்களெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ. அதே மாதிரி நம்ம எப்போ இந்த உலகத்துல வந்துட்டு போறோமோ, ஜென்ம மிருத்யு நடக்கிறது. இந்த ஜென்ம மிருத்யு சக்கரத்துல பாத்தீங்கன்னா நம்ம கூட டிராவல் பண்றது சூக்ஷ்ம சரீரம். இத பத்தியும் நான் உங்ககிட்ட முன்னாடி எபிசோட்ஸ்ல கண்டிப்பா கேட்டேன்னா புரியும் உங்களுக்கு. சூக்ஷ்ம சரீரம் நம்ம கூடயே டிராவல் பண்ணுறது. இந்த சூக்ஷ்ம சரீரம் என்னது பாத்தீங்கன்னா மனசு புத்தி அகங்காரம். சோ இந்த மனசு புத்தி அகங்காரம்னு இருக்கிற விஷயம் அகங்காரம் தான் எல்லாத்தோட அதிகமா நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு. நான் அந்த பாவம் நம்ம எல்லாருக்குள்ளயும் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் தான் பண்ணேன், இது என்னோடது, எனக்கு எல்லாமே தெரியும், இந்த மாதிரி பாவங்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்ம இந்த சம்சாரத்துல நிறைய கஷ்டத்தை சகிச்சுட்டு பார்த்துட்டு அனுபவிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். உண்மையா பார்க்க போனா நம்ம எல்லாரும் யாரு? தாசன். இந்த சம்சாரத்துக்கு தாசன் நம்ம எல்லாருமே. இந்த உலகத்துல இருக்கிறவ அத்தனை பேரும் தாசன் தான். ஏன் பாத்தீங்கன்னா
இந்த சம்சாரம் எதை நம்ம இந்த கண்ணால பார்த்துட்டு இருக்கோமோ, இந்த சம்சாரத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களும், இந்த அத்தனை விஷயமும் எதெல்லாம் நீங்க பார்த்துண்டு அனுபவிச்சுண்டு தொட்டுண்டு இல்ல கேட்டுண்டு எல்லாம் இருக்கே உங்களோட இந்திரிகளால, இந்த எல்லா சம்சாரத்தோட சுவாமி யாரு பார்த்தீங்கன்னா நாராயணன் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒன்றே மட்டும்தான். அவர் தான் சுவாமி. நம்ம எல்லாரும் அவருக்கு அடியேன் தாசன் மட்டும்தான். இந்த விஷயத்த மறந்துருக்கிறதுனால, நான் தான் இது எல்லாத்துக்கும் ஓனர் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு திருப்பியும் இந்த பூமியில இந்த சம்சாரத்துல வந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா பகவான் தான் இந்த சரீரத்தை கொடுத்திருக்கார், காத்து கொடுத்திருக்கார், அப்புறம் தண்ணி கொடுத்திருக்காரு, சாப்பிடறதுக்கு உணவுகள் எல்லாம் ஆகாரங்கள் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு, குடும்பத்தை கொடுத்திருக்காரு, சொந்தம் பந்தங்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள்லயே பாருங்களே, கண்ணு கொடுத்திருக்காரு. இந்த கண்ணுல பாக்குறதுக்கு சக்தி கொடுத்தது யாரு? பகவான் தான். காது கொடுத்திருக்காரு, இந்த காதால கேட்கறதுக்கு சக்தி யாரு கொடுத்திருக்காரு? பகவான் தான். வாய் கொடுத்திருக்காரு, இந்த வாயால ஒரு இனிமையான வார்த்தைகளை பேசுறதுக்கு சக்தி யாரு கொடுக்கறது? பகவான் தான். சோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்தது யாரு? பகவான் தான். நம்ம எல்லாமே நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அப்போ இவ்வளோத்தையும் நம்மளுக்கு கொடுத்தவருக்கு சந்தோஷம் படுத்துறதுக்காக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணுமே தவிர நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக செய்யக்கூடாது, நம்ம இந்திரிகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக செய்யக்கூடாது. அதனால்தான் எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம எந்த ஒரு காரியங்களையும் செஞ்சாலும் பகவானே சந்தோஷம் படுத்தணும் அப்படின்னு இந்த பாவத்தோட நம்ம செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். இந்த பாவத்தை கொண்டு வருது எது பார்த்தீங்கன்னா இந்த சத் சங்கம், சாதனை, இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப சகாயமா இருக்கும். டெய்லி நித்தப்படி சத் சங்கம் கேட்கறதுனாலையும், சத் சங்கத்துல சொல்லி கொடுக்கற விஷயங்களை எப்படி டெய்லி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்னு நான் உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி எபிசோட்லயும் பேசியிருக்கேன். அதுகளையும் டெய்லி நீங்க ருட்டீன்ல கொண்டு வந்தீங்கன்னா சேவை தானாவே நீங்க உங்களுக்குள்ள இந்த சேவை பாவம் தானாவே வளர ஆரம்பிச்சிடும். இதை நம்ம வளர்த்துக்கணும் இல்ல பிராக்டிஸ் பண்ணணும்னே அவசியம் இல்லை. சத் சங்கம் சாதனை கேட்டாலே சேவை பண்ற பாவம் உங்களுக்குள்ள தானாவே பகவானோட அனுகிரகத்தினால வளரும். அது ஏன்னா பார்த்தே வச்சுக்கோங்க, கோலோக் எக்ஸ்பிரஸ்லயும் இதுதான் சொல்லி கொடுக்கறா. என்ன நீங்க கத்துக்கிறீங்களோ அதை மிச்சவாகிட்ட ஷேர் பண்ணுங்க, அதை இன்னொருத்தர்கிட்டயும் சொல்லுங்க. ஏன்னா கோலோக் எக்ஸ்பிரஸோட எண்ணம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடும் கோவில், ஒரு மனமும் கோவிலா மாறணும் அப்படின்னு தான் ஒரு மிஷன். அந்த மிஷனை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் கோலோக் எக்ஸ்பிரஸ்ல தமிழ் ரெப்ரசன்டேட்டிவா நான் இங்க அங்க என்ன விஷயத்த நான் கொஞ்சம் இந்த அறிவால புரிஞ்சுக்கிறதுக்கு பகவான் அனுகிரகத்தினால, குரு அனுகிரகத்தினால முடிஞ்சதோ அதை சொல்லறதுக்கு நான் உங்ககிட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோஸை நீங்க ஷேர் பண்ணி மிச்சவாழ்ட்டையும் சொன்னேன்னா இந்த வீடியோ யாராவது ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு சகாயமாவும் ஒரு இதுவாகவும் ஒரு லைட் கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சி, சின்ன ஒரு முயற்சி இதுதான். இப்போ எவ்வளோ சோசியல் மீடியா, அதே மாதிரி ஷார்ட்ஸ், வீடியோஸ், எவ்வளோ விஷயங்கள் பாருங்க. அதுல எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நெகட்டிவிட்டிய ஸ்ப்ரெட் பண்றதுக்கு முயற்சி செய்யறோம் இல்லையா? அப்போ நம்ம ஏன் பின்னாடி இருக்கணும்? பாசிட்டிவிட்டிய ஸ்ப்ரெட் பண்றதுல நம்மளும் பாசிட்டிவிட்டிய ஸ்ப்ரெட் பண்ணுவோம். எல்லாருக்கும் இந்த மாதிரி சத் சங்கத்தோட வீடியோ ஆட்டம், நல்ல ஒரு மோட்டிவேஷனல் விஷயம் ஆட்டம், ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் ஆட்டம், இதை நம்மளும் முயற்சி பண்ணுவோம் ஷேர் பண்றதுக்கு. அது பாக்கறா பாக்கல, புரிஞ்சுக்கல, இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்ல, அது அடுத்த விஷயம். எப்போ யார் மேல பகவானோட அனுகிரகம் நடக்கும், அந்த அனுகிரகத்துக்கு யார் மாத்தியமா, யார் காரணமா இருப்பா அது சொல்ல முடியாது. நீங்களாவும் இருக்கலாம், நானாவும் இருக்கலாம். அது மாதிரி கண்டிப்பா இது ஒரு முக்கியமான சேவை. இந்த சேவையும் நம்ம பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். சேவை நம்ம பணத்தாலையும் பண்ணலாம், மனசாலையும் பண்ணலாம், உடலாலையும் பண்ணலாம். எந்த விதமான சேவை பண்ணாலும் பகவானுடைய சந்தோஷத்துக்காக சேவை பண்றதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். நிறைய விஷயத்த நம்மளால பண்ண முடியலனாலும் நம்ம மனசால சேவை பண்றதுக்கு முயற்சி செய்யலாம். மனசால பகவானை நினைச்சுட்டு இன்னொருத்தருக்காக பிரார்த்தனை பண்றது, உட்காந்த இடத்துல இன்னொருத்தருக்காக பிரார்த்தனை பண்றது, இன்னொருத்தரோட கஷ்டத்தை கேட்டு அவளுக்கு 2 வார்த்தை ஆறுதலா சொல்றது, இதுவும் ஒரு மிகப்பெரிய சேவை தான். இந்த மாதிரி சேவைகளை செய்யறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். வர அடுத்த எபிசோட்லயும் உங்ககிட்ட இன்னும் ஒரு டாபிக் இருக்கு, அதையும் கண்டிப்பா ஷேர் பண்றேன்.
இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்மளும் எவ்வளவு முடியுமோ சேவை பண்றதுக்கு முயற்சி செய்வோம். சேவை தன்னோட இந்திரியங்களை திருப்திப்படுத்த மட்டும் இல்லாம பகவானை திருப்திப்படுத்த, பகவானை சந்தோஷப்படுத்த, பகவானுடைய சந்தோஷத்துக்காகவே செய்யறதுக்கு முயற்சி செய்வோம். வரப்போற அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ண. जय जय श्री राधे, 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 जय राधे, जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे, जय राधे, जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे.